ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு நம்மளுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு கிட்டத்தட்ட. எடுகேட்டிவ் பேட்டர்ன்ல ஆல்ரெடி இப்போ நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல இன்னைக்கு முக்கால்வாசி நம்ம பார்க்கறது சிஜிஎல் ஷிஃப்ட் வந்து நம்ம 6 ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் செப்டம்பர் 12 அண்ட் 13. அதுல கேட்ட கொஸ்டின் தான். அதுல என்ன டாபிக்னா மியூசிக், டான்ஸ், ஃபெஸ்டிவல். 10 கொஸ்டின் தான், மேக்ஸிமம் 10ல இருந்து 5 நிமிஷம் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த ஸ்லைட்ல இருக்கும். ஸோ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன் குரூப்ல. நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Shera dance, the bamboo dance performed using crossed bamboo sticks, folk dance of which state? நம்மளுக்கு இந்த ஷேரான் டான்ஸ் வந்து நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் இது மிசோரம்னு. ஏன்னா இந்த பேம்போ டான்ஸ் எல்லாமே இந்த நார்த் ஈஸ்ட்ல தான் நடப்பாங்க. அப்போ இந்த டான்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். மேகாலயா மேகாலயா பொறுத்த வரைக்கும் லாகு டான்ஸ், இங்க வந்து பேம்போவை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த டான்ஸுக்கெல்லாம். இதுதான் வந்து அந்த ஷீரா டான்ஸ். யாருன்னா மிசோரம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகாலயா லாகு டான்ஸ்னுவாங்க. அது எந்த ஃபெஸ்டிவல்னா பிந்தின் காலம் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல்ல தான் இது கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து எதுனா பரடோ சாம். இது எதுக்குன்னா விக்டரி குட் ஓவர் ஈவில், அதாவது டெவில அந்த கெட்டதை ஜெயிச்சதுக்கான சந்தோஷத்துல கொண்டாடுறது பேர் வந்து என்னன்னா பரடோ சாம். ஏன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்க்கும்போது தான் ஏன் இந்த ஆப்ஷன் வரல நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சிக்கிம் சிங் சாங் ஸ்னோ லயன் டான்ஸ். இப்போ கொஸ்டின்ல ஸ்னோ லயன் டான்ஸ் நம்ம கேட்டா இது இன்டைரக்டா கேட்பாங்க. அப்போ நம்ம ஆன்சர் சிக்கிம்னு சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த பீக்குக்காக அந்த இடத்துல கொண்டாடுறதுக்கான ஒரு ஆனர், அதை வந்து கனப்படுத்துறதுக்கான ஒரு டான்ஸ் ஸ்னோ லயன் டான்ஸ்னு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்டு மியூசிக்கல் கம்போசிஷன் இன் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். இந்துஸ்தானில ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கிருதி கிடையாது, கமக, ரச ஆர் ரசம் தமிழ்ல. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பண்டிஷ். ஏன்னு பார்த்தோம்னா இதுல கீர்த்தி, இங்கிலீஷ்ல கீர்த்தி, தமிழ்ல கிருதி. திஸ் பிரைமரி ஃபார்மட் ஆஃப் மியூசிக்கல் கம்போசிஷன் இன் கர்நாடிக் சவுத் இந்தியன். நம்ம சவுத் இந்தியால தான் இது பிரைமரி ஃபார்மட். இது கர்நாடிக்ல வந்தது, இந்துஸ்தான்ல கிடையாது. ஓகே. கமக ஆர்மெண்டேஷன் ஆர் மெலடிக் ஆசிலேஷன் இன் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். ஓகே, இது இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல வருது. அதுக்கப்புறம் ராசா ரெஃபர் எமோஷனல் எசன்ஸ், ஃபிளேவர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ், 9 பிரைமரி ராசஸ் ஆர் நவராசஸ். இதுதான் வந்து பண்டிஷோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின் தேர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுனாலே கண்டிப்பா நம்ம லாஸ்ட் ஆன்சர் 3மே கரெக்ட்னு சொல்லி போடுவோம். பட் இந்த இடத்துல என்னன்னா ஒரு ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். துக்கி மாக்கன் மேட் அப் ஆஃப் பேம்போ, இங்க இருக்கு பாருங்களேன். இதுதான் வந்து பேம்போவால மேட் பண்ண மாக்கன். இது ஒரு ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பேர் என்னன்னா காஞ்சா ஃபெஸ்டிவல். இந்த காஞ்சா ஃபெஸ்டிவல் எந்த ஊருனா பஸ்டர், சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த காஞ்சா ஃபெஸ்டிவல். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சௌலக்கியால உள்ள புருஷோத்தம் தேவன் சொல்லிட்டு அவர் காலத்துல ஆரம்பிச்ச அந்த சேரியாட், அதாவது இந்த ரதம் தேரோட்டத்துல தான் இது ஆரம்பிச்சிருக்கும். பட் இதுல பார்த்தோம்னா இந்த ரத் யாத்ரா பிகின்ஸ் யாஸ்கு சுக்லா தஸ்மி அண்ட் எண்ட்ஸ் த டுட்டியா. இதோடைய கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பின்னாடி பார்த்தோம்னா இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. த ராத் யாத்ரா ஆக்சுவலி பிகன். ஓகே, இதுதான் ஆரம்பிக்கிறது. இந்த துடியா இது வந்து நாட் எண்ட் ஆன் இட், அந்த டைம்ல முடியாது. அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது எங்க நடக்கும்னா ஒரிசால நடக்கும். ஒரிசா பூரி. பூரினாலே நம்மளுக்கு அங்க எந்த கோயில் ஞாபகம் வரும்? ஜெகநாத் டெம்பிள். அங்கதான் இது நடக்கும், லார்ட் ஜெகநாத். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா தீந்தால் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்.
இதுல இந்த காலின் இருக்குல்ல, இது வந்து எத்தனை மந்த்ரா அப்படிதான் கேட்டிருக்காங்க. இது 1, அதுக்கப்புறம் இந்த 13லாம் பார்த்தோம்னா இது வந்து மிஸ்ரான்னு சொல்லுவாங்க. 13க்கு வந்து தீன் தயாள்ல இன்னொரு டைப் சொல்லுவாங்க. இந்த தீன் தயாள்ல என்னன்னா 4 into 4 மொத்தம் 16 பீட்ஸ். அதுல 9 பீட்ஸ் வர்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி, காலினா என்னன்னு கேட்டிருக்காங்க. காலினா 9 பீட்ஸ். இதுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீட் பார்த்தோம்னா திஸ் இஸ் ஷாம்னு சொல்லியிருக்காங்க. தாலினா நம்ம கை தட்டுறது, அதுதான் வந்து தாலி. அந்த மிஷ்ரான்றது நான் பின்னாடி இன்னொரு ஸ்டைல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 5th and 13th மந்த்ரான்னு பார்த்தோம்னா divided into 4 section, claps தாலி occur 1st, 5th, 13th. அப்போ இந்த தீன் தாயெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி 16 பீட்ஸ், அது 4ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க, கிளாப்ஸா டிவைட் பண்ணியிருப்பாங்க. 5th and 13th மந்த்ரா வந்து அது தாலியில வருது. ஃபர்ஸ்ட் வந்து சாம். அப்போ நம்மளுக்கு மீதி ஆப்ஷன் தான் இருக்கும் காலி. 5th கொஸ்டின், இது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இதே நம்ம நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இந்த கொஸ்டின் எடுக்கும்போது நான் அந்த கொஸ்டின் பேப்பரில் அவங்க எதுவும் அட்டன் பண்ணல. சித்திரை ஃபெஸ்டிவல் நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடுவோம்ல மதுரையில், எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவோம். மதுரையில் பார்த்தோம்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல நம்ம கொண்டாடுவோம் இல்லை, சித்திரையில தான் கொண்டாடுவோம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் இன் டிசம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சித்திரை ஏப்ரல் மாதம். ஃபெஸ்டிவல் எண்ட்ஸ் த கேம் ஆஃப் புல் ஃபைட் கிடையாது, இது பொங்கல். அப்ப ஆன்சர் லார்ட் கள்ளழகர் அரவிஸ் த கோல்டன் ரைஸ். நம்ம அந்த கள்ளழகர் வந்து தங்க குதிரையில 7 வாரம் எழுந்திருப்பார்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். நிறைய டைம் நம்ம அந்த கோவிலுக்குலாம் போயிருப்பாங்க நிறைய பேர். அப்போ இதுக்கு ஆன்சர் கள்ளழகர். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மார்கழி வந்து நம்மளுடைய டிசம்பர், பொங்கல்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டை வச்சு முடிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் SLKIC. இந்த வெர்டிக்கல் வந்து KVCயோட எப்போ வந்து எத்தனை பிரான்ச்சஸ் எத்தனை அடாப்டேஷன் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 4. பட் அதை காட்டிலும் இந்த SKICனா என்னன்னா ஸ்டேட் கீலோ இந்தியா சென்டர், அதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். KVSனா கேந்திர வித்யாலயா சங்கதாத் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, எல்லுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விட்டேன். எல் வந்து லீக், ஸ்டேட் லீக் கீலோ இந்தியா சென்டர். கல்பேலியா டான்ஸ் ரெப்ரசன்ட் மூவ்மெண்ட் ஆஃப். கல்பேலியா டான்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பார்த்தோம்னா ஸ்னேக். இது ராஜஸ்தான்ல தான் இது பண்ணுவாங்க. இது டான்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அவங்க பாம்பு மாதிரியே, நல்ல பாம்பு மாதிரியே, கோப்ரா மாதிரியே வேர் பண்ணிப்பாங்க. ராஜஸ்தான்ல தான் நடக்கும். இது வந்து ஃபோக் டான்ஸ் கூட சொல்லுவாங்க. ராஜஸ்தான்ல குதிரை, கேமல் எதுவுமே யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கல்பேலியா டான்ஸ் பார்த்தோம்னா ஸ்னேக் சார்மர்ஸ், அந்த நல்ல பாம்பு மாதிரியே கையை தூக்கி அவங்க ட்ரெஸ் வேர் பண்ணி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின். இந்த கர்நாடிக் மியூசிக் த லகு வித் 5 பீட்ஸ், 5 தாளம் உடைய பீட் எதுன்னு கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிமினேஷன்ல ஈஸியா சொல்லி தரேன். திஷ்ரா, தீனா 3ன்னு அர்த்தம் ஹிந்தியில. சார்னா 4, அப்போ இது 3 பீட்டு, இது வராது. இது 4 பீட்டு, இது வராது. இந்த மிஸ்ரா அண்ட் கண்டா இது 2 தான் நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். இந்த கண்டான்னு பார்த்தோம்னா 16 பீட்ஸ்ல வருது மிஸ்ரா, கண்டா தான் வந்து 5 பீட்ல வருது. இப்போ ஆன்சர் இதுக்கு 5. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். தீஷ்ரா ரிப்பீட்ஸ் ரெப்ரசன்ட் 3 beats. சௌரஸ்ட்ரஸா ரிப்பீட்ஸ் 4 beats. மிஷ்ரான்னு பார்த்தோம்னா 7 beat. இது காம்பினேஷன் ஆஃப் 3 and 4. அந்த தீன் தயால்ல நம்ம இது பார்த்துருப்போம். 7 beats. தீன் தயால் 16 beats. அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட். நம்மளுக்கு எப்போதுமே தெரியும் பரதநாட்டியம் தான் ரொம்ப வருஷமா இருக்குன்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் நம்மளுக்கு தெரியும்.
இப்போ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, சில டைம் உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும். சில கொஸ்டின்ல ஒரு 90% பார்த்தோம்னா, இந்த ஆப்ஷன் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். அதுதான் ஆன்சரா வரும். அப்போ நம்மளுக்கு இதுவும் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன? மோகினியாட்டம், மணிப்பூரி. இதெல்லாம் மணிப்பூரியெல்லாம் இப்பதான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம இந்த 3வது நம்பர் கதக். கதக் வந்து ரொம்ப ஃபேமஸான டான்ஸு. ஸ்டோரி டெல்லிங் டான்ஸ் கூட நம்ம படிப்போம். எங்க யூபில இந்த டான்ஸ். மோகினியாட்டம் கேரளா. இது மணிப்பூர். ஓகே. அப்புறம் கதக். இந்த மணிப்பூரி அதுக்கப்புறம் தான் மோகினியாட்டம். இது எப்படி பேசிஸ்ல பிரிச்சாங்கன்னா, இயர் வைஸ்ல எத்தனை வருஷம் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன திட்டம் இருந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம், செகண்ட் கதக், தேர்டு மணிப்பூரி, ஃபோர்த்து மோகினியாட்டம். ஓகே. அடுத்து ஃபெஸ்டிவல்ல மெயினான கொஸ்டின் பொங்கட்டு. பொங்கட்டு ஃபெஸ்டிவல்னு பார்த்தோன்னா, ஒரு மில்லட் அறுவடைக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ்ல எந்த ட்ரைப்னு கேட்டா 2 ஸ்டார் ட்ரைப். இதெல்லாமே டைரக்டா கேட்கலாம். உதாரணத்துக்கு 2 ஸ்டார் ட்ரைப் வந்து எந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்கன்னு கேட்டா பொங்கட்டு. எதுக்கு? மில்லட் ஹார்வெஸ்டுக்கு முன்னாடி. ஓகே. அப்போ இந்த தோனி போலான்றது தனி லாங்குவேஜ். அது பேரே வந்து தனி லாங்குவேஜ்னு ஒண்ணு. வித் ட்ரைப், அவங்க ஒரு ட்ரைப். இந்த ரங்கவ் தாக் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இதோட எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த தோனி போலான்னு பார்த்தோம்னா, தோனினா சன்னு, போலோனா 3. ஒயிட் ஸ்ப்ரெட் இண்டிஜினியஸ் ரிலிஜியன். அது யாருன்னா தனி ரீஜியன், அவங்க பேர் தனி ட்ரைப். ரங்கஃபரா, த டேட்டி வர்ஷிப் தங்கஷா அண்ட் டூஸ்டா பீப்புள். ஆஃப்டன் ரிலீஜியஸ் மூமெண்ட். ஒரு ரிஃபார்மான ஒரு ரிலீஜியஸ், அது மதத்துக்கான ஒரு நன்றி செலுத்துற மாதிரி ஒரு ஆராதனை. அது பேர் என்ன? தங்கஷா அண்ட் டூஸ்டா. நெகேகி நயப்பா, ஆன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட், இறந்து போனவங்களோட ஆவியை வந்து அவங்களுடைய மதத்துல அந்த சாமிக்கு அவங்க படைக்கிறது, அதை வந்து துதிக்கிறதா அவங்க கொண்டாடிட்டு இருந்தது. இது எல்லாமே அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்தது தான். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி 20 கொஸ்டின்ஸ் கூடயும் பார்க்கலாம். நம்மளுக்கு டைமும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைச்சு எடுத்தேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் வேணா இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.